கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். முதல்வர் பதவி விலகவும் சிபிஐ விசாரணை கோரியும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்து விட்டது. இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. காச்சுறாங்க கள்ளச்சாராயம் காச்சுறாங்க, காப்பாற்று காப்பாற்று அப்பாவி மக்களை காப்பாற்று என முழக்கம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஓங்கி ஒலித்த முழக்கம். காச்சுறாங்க 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 கள்ளச்சாராயம் காச்சுறாங்க கள்ளச்சாராயம் காச்சுறாங்க துணை போறாங்க துணை போறாங்க துணை போறாங்க துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. விட்டு போ விட்டு போ விட்டு போ விட்டு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ. அரசின் கணக்கெடுப்பின்படி 58 பேரின் மரணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 58 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்ததற்கு விடியா அரசுதான் காரணம் என்றும் விமர்சனம். இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பபடி 58 பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தெருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆட்சியர் கூறிய முழு பொய்யால் தான் இத்தனை உயிரிழப்புகள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தால் 4 பலியானதை ஆட்சியர் திரித்து கூறியதால் மீண்டும் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் மாண்டதாக காட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவர் வயிற்று வலி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இறந்து விட்டதாக சொல்கிறார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்ததாக சொல்கிறார். இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவர் பொம்மை முதல்வர் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். விலை மதிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு என ஸ்டாலினுக்கு காட்டமான கேள்வி. இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? கள்ளச்சாராயம் விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார்? எதுவுமே இல்லை. கூட்டம் போடுவார், செய்தி சொல்லுவார், அதோட வேலை முடிந்து விட்டது. நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க அனுமதி மறுத்து காவல்துறை அராஜகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் கடும் கெடுபிடி அடக்குமுறை. கோவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். விடியா முதல்வர் பதவி விலக கோரியும் சிபிஐ விசாரணை கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். காப்பாத்தே காப்பாத்தே தமிழக மக்களை காப்பாத்தே ராஜினாமா செய் ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்.
நாமக்கல்லில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக விடிய அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று விடிய அரசின் முதல்வர் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 63ஆக உயர்வு. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜான் பாஷா என்பவர் பலியானதாக தகவல். தமிழக சட்டப்பேரவைக்கு 3வது நாளாக கருப்பு உடையில் வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து கருப்பு உடை அணிந்து வருகை. விடிய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை கோரி முழக்கம். முதலமைச்சரே பதவி விலகு. திமுக அரசின் முதலமைச்சரே பதில் சொல். கள்ளச்சாராயத்தால் தமிழக மக்களின் வாழ்வே சீரழியுது. உதகை, தென்காசி, திருநெல்வேலி, திருவண்ணாமலையில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயம் விவகாரத்தில் செயல்படாத விடிய அரசை கண்டித்து கண்டன முழக்கம். கடலூர், திருவாரூரில் எழுச்சியுடன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். பொம்மை முதல்வர் பதவி விலக வலியுறுத்தி முழக்கமிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே, நீ ஆண்டது போதும், ஆண்டது போதும். ராஜினாமா செய், ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலினே ராஜினாமா செய். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வரும் 4 பேருக்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விடிய அரசு நிவாரணம் வழங்குவதாக கூறியதெல்லாம் வெறும் கண் துடைப்புதானா என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிர் பிழைத்தவர்கள் விடிய அரசுக்கு உருக்கமான வேண்டுகோள். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து இனி ஒரு உயிர் கூட போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். செத்துச்சு நாங்கள் போயிட்டு நான் கண்ணு தெரியா காட்டுறேன். அப்போ அந்த கவர்மெண்ட்டில் தான் சேர்த்தாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தேன். கண்ணுக்கும் காலுக்கும் காசுக்கு மாற்ற தராங்க. அதுக்கு கையில் பட்டி பைசக்காரன் கொண்டு தர யார் வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. போகிறது வருது. எங்கள் அண்ணன் கூட அவருக்கும் பாது தெரியாமல் தான் இருக்குது. இதை தான் பண்ணிக்கிறோம். பொம்பளை தான் லேடிஸ் தான் வந்து ஒரு கூட கீழே எடுத்து கல்வி வியாபாரம் பண்ணி கால் பண்ணிக்கிறாங்க. கூட தான் கிடக்குறாங்க. பிறந்த நாள் வாழ்த்து கூறிய அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்த நடிகர் விஜய். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். அறந்தாங்கி அருகே தேரை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாய்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. அறந்தாங்கியில் கோவில் தேர் சாய்ந்து ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மற்றும் கோயில்களின் சிறப்பு வாய்ந்த தேர்களை சரிவர பராமரிக்காத திறனற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனம்.
தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தீவிர பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். பக்தர்கள் எவ்வித இடர்பாடும் இன்றி மன நிறைவோடு இறைவனை வணங்கும் வகையில் கோயில்களின் தரத்தை உறுதி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அரசு பேருந்தின் மேற்கூரையை பிளக்ஸ் பேனரை கொண்டு மூடிய அவலம். சிவசங்கர் என பெயர் வைத்துக்கொண்டு சனீஸ்வரன் போல போக்குவரத்து துறையை அமைச்சர் சிவசங்கர் சீரழித்து வருவதாக மக்கள் கிண்டல்.